மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்தப்பட்டு சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். Sunday morning, such an energetic performance. வணக்கம், என் பேர் உதயச்சந்திரன். சென்னை அசோக் பில்லர்ல இருந்து வரேன். ஆக்சுவலி நான் ஒரு 13 வருஷமா பைக் ஸ்டன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 5 வருஷம் சைக்கிள் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு கரெக்டா ஒரு 8 வருஷமா பைக்ல ஸ்டன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இந்த ஸ்டன்ட் ஷோ எதுக்காக பண்றோம்னா, பைக் ஸ்டன்ட்ஸ்னாலே நிறைய பேர் ஒரு ரோட்ல பண்றாங்க, ஒரு இல்லீகலான விஷயம் நினைக்கிறாங்க. ஆனா இது ப்ரொஃபஷனலா பண்றவங்கன்னு சில பேர் இருக்காங்க. அவங்க எப்படின்னா, பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல பிராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டன் ஜிபி, மோட்டோ ஜிபி எப்படி நடக்குதோ அதே மாதிரி ஸ்டன் ஜிபின்ற விஷயம் நடக்குது. அந்த காம்படிஷன்ல வேர்ல்டு லெவல்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இந்தியா லெவல் காம்படிஷன்ல செகண்ட் பிளேஸ் பண்ணிருக்கேன் இப்போ. ஸோ வேர்ல்டு லெவல் போறதுக்காக பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இது மூலியமா மக்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு ப்ரொஃபஷனலா பண்றவங்களை சப்போர்ட் பண்ணுங்க. ரோட்ல நிறைய பேருக்கு இதை பத்தி ஒரு அவேர்னஸ் இல்ல. நிறைய பேர் ஹெல்மெட் இல்லாம, ஜாக்கெட் கீக்கெட் எதுவும் இல்லாம பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரி பண்றாங்க. பைக் ஸ்டண்ட்னாலே அப்படி இல்ல, ப்ரொஃபஷனல் வேலையும் ஒரு இது இருக்கு. ஸ்போர்ட்டா பாக்குறாங்க. வெளிநாட்டு லெவலில் இது பெரிய ஸ்போர்ட்டா இருக்கு. நம்ம ஊர்ல இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. ஸோ மீடியா அண்ட் பப்ளிக் இது மூலமா நான் சொல்ல வருது என்னன்னா, ப்ரொஃபஷனலா பண்றவங்க சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்தியா லெவல்ல சாதிச்சு இந்த ஸ்போர்ட்லயும் நம்மளால சாதிக்க முடியும்னு காட்ட முடியும். எல்லா ஸ்போர்ட்லயும் நம்ம இந்தியால இருந்து எல்லாரும் சாதிக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்போர்ட்லயும் நம்மளால சாதிக்க முடியும். நன்றி, தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.